அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம்னா, நாட்டின் முதல் வந்தே மெட்ரோ சேவை. ஓகேங்களா? நமக்கு வந்தே பாரத் தெரியும். அது என்ன வந்தே மெட்ரோ அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்தே பாரத் அப்படிங்கிறது ரிசர்வ்டு ஃபுல்லாவே. இது வந்து ஃபுல்லா அன்ரிசர்வ்டா இருக்க போகுது. வந்தே பாரத் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, ஃபுல்லா ஏசி கோச்சஸ். இதுலயும் வந்தே மெட்ரோலயும் நமக்கு ஏசி கோச்சஸ் தான். வந்தே பாரத் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, நமக்கு முன்னாடியே முன்பதிவு செஞ்சிருக்கணும். ஆனா வந்தே மெட்ரோவ பொறுத்தவரைக்கும், அந்த ரயில் புறப்படுறதுக்கு ஒரு சில நேரங்களுக்கு முன்பாக தான், ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான், இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல தான் போய் டிக்கெட் வாங்கணும். வந்தே பாரத்ல பார்த்தோம்னா, நம்மனால உட்கார்ந்துட்டு மட்டும் தான் போ முடியும். வந்தே மெட்ரோல நின்னுட்டும் போகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில வித்தியாசங்களோட வந்தே மெட்ரோ அப்படிங்கிற புது வகையான ஒரு ரயில்கள நம்ம நாட்டுக்கு அர்ப்பணிக்க இருக்கிறார் நம்மளுடைய பிரதமர். என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நாளைக்கு எந்த இடத்துல இருந்து இந்த தொடக்கம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அகமதாபாத் டூ புட்ச் அப்படிங்கிற இந்த வழித்தடத்துல. ஓகேங்களா? ஸோ இத பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, பயணச்சீட்ட ரயில் புறப்படுவதற்கு சிறிது நேரத்துக்கு முன்பாக தான் பெற முடியும் அப்படின்னு குடுத்திருக்காங்க. 1150 பயணிகள் அமரும் வசதியும், கிட்டத்தட்ட 2000 பேர் நின்று கொண்டு பயணிக்கக்கூடிய வசதியும் இருக்கு. சரிங்களா? ஓகேங்களா? மத்தபடி பார்த்தோம்னா 110 கிலோமீட்டர் வேகத்துல போகப்போது. ஒரு 360 கிலோமீட்டர கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஒரு 6 மணி நேரத்துல கடந்துரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒரு சில சிறப்பு அம்சங்கள இங்க பட்டியலிட்டிருக்காங்க. நமக்கு தேர்வு அடிப்படையில பார்க்கிறப்ப, வந்தே மெட்ரோனா என்ன? வந்தே பாரத்துக்கும், வந்தே மெட்ரோக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்ன? அடுத்ததா பார்க்கிறப்ப, வந்தே மெட்ரோ சேவை எங்க முதல்ல தொடங்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் தேவை. அது மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும். சரிங்களா? அடுத்தது. வேற என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல முக்கியமான பாயிண்ட் இத மிஸ் பண்ணியாச்சு. கவச் அப்படிங்கிற தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. நம்ம ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் புரொடெக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் கவச் அப்படிங்கிறது. நமக்கு கவச் சிஸ்டம் வந்து இருந்துச்சு அப்படின்னா, இந்த ட்ரெயின் 2ம் கொலைட் ஆகுறது அப்படிங்கிறது தவிர்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த வந்தே மெட்ரோ ரயில்கள்ல கவச் அப்படிங்கிற இந்த தொழில்நுட்பம் இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்த செய்தியில பார்த்தோம்னா, சிலிகுரி காரிடார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்தியாவோட இந்த நார்த் ஈஸ்ட்ல பார்த்தோம்னா, ஸோ ஆ இந்த இடத்துல ஒரு ஸ்மால் காரிடாரா இருக்கும். அதுக்கப்புறம் தான் இங்க நார்த் ஈஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஸ்மால் காரிடார் இது இருக்கு இல்லையா? இந்த ரீஜியன் இருக்கு இல்லையா? இத தான் வந்து நம்ம சிலிகுரி அப்படின்னு சொல்றோம். சிலிகுரி காரிடார் ஆர் சிக்கன் நெக் காரிடார் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட பார்த்தோம்னா, இப்படி இருக்கும். ஓகேங்களா? இத என்லார்ஜ் பண்ணி பார்த்தோம்னா. ஸோ வெஸ்ட் பெங்காலோட சிலிகுரி அப்படியே இங்க பார்த்தோம்னா, இது நார்த் ஈஸ்ட் வந்து. இப்ப இந்த ஒரு இது இருக்கு இல்லையா? இந்த 2 கேப் பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 21லேருந்து 22 கிலோமீட்டர் தான் இருக்கும். சரிங்களா? அதனால தான் இப்ப இன்கேஸ் ஒரு அட்டாக் ஏற்பட்டு, சைனா வந்து இந்த காரிடார ஃபுல்லா இப்படி ஆக்குபை பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், நார்த் ஈஸ்ட் இந்தியா வந்து நம்மளோட கட் ஆஃப் ஆயிரும். ஏன்னா இந்த வழித்தடம் தான், இந்த சிலிகுரி காரிடார் தான் இந்தியாவையும், நார்த் ஈஸ்ட்டையும் கனெக்ட் பண்ணுது. ஓகேங்களா? நார்த் ஈஸ்ட் இந்தியாவையும், ரெஸ்ட் ஆஃப் தி இந்தியாவையும் கனெக்ட் பண்றது. ஓகேவா? இது நார்த் ஈஸ்ட், இது ரெஸ்ட் ஆஃப் இந்தியா. அப்படிங்கிறப்ப இங்க பார்த்தோம்னா, இந்த வழியா தான் நம்ம நார்த் ஈஸ்ட்க்குள்ள போக முடியும். ஸோ அப்படிங்கிற ஒரு கட்டாயமும் இருக்கு. சரிங்களா? ஸோ அப்ப இது ரிலேட்டடா தான் இங்க ஒரு ஆர்டிக்கிள் குடுத்திருக்காங்க. 23 கிலோமீட்டர் அகலமே கொண்ட குறுகிய நிலப்பரப்பு தான் இந்த சிலிகுரி காரிடார் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இதுல சிக்கிம் மட்டும் பார்த்தோம்னா, அந்த நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய சிட்டீஸ வந்து 7 சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட்டா? 7 சகோதரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல சிக்கிம் மட்டும் வராது. ஓகேவா? ஸோ சீனா, மியான்மர், வங்கதேசம், நேபாள், பூட்டான் ஆகிய நாடுகளோட எல்லையை பகிர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதி. மத்தபடி பார்த்தோம்னா, இந்த வடகிழக்கு இருக்கக்கூடிய மாநிலங்கள் தோன்றிய வரலாற்று பத்தி நமக்கு குடுத்திருப்பாங்க. ஸோ அதோட முக்கியமான விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்தியாவ பொறுத்தவரைக்கும் நம்ம பார்த்தோம். இந்த சிலிகுரி காரிடார், அது அந்த சிக்கன் நெக் காரிடார் அப்படிங்கிறது எப்படி இந்தியாவ இப்படி இருக்கு. இப்படி இந்த காரிடார் நமக்கு கட் ஆஃப் ஆயிருச்சு அப்படின்னா, நம்மனால நார்த் ஈஸ்ட்க்கே போ முடியாது இல்லையா? ஸோ அப்ப இதுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டான ஒரு வழித்தடம் தேவைப்படுது. ஓகேவா? இன்கேஸ் கட் ஆஃப் ஆயிருச்சுன்னா, நம்ம நார்த் ஈஸ்ட் ரீச் ஆகணும். அதுக்காக தான் என்ன பண்றோம் அப்படின்னா, கலாடன் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? கலாடன் மல்டி மோடல் டிரான்சிட் டிரான்ஸ்போர்ட் காரிடார். கலாடன் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? கலாடன். ஸோ இதான் அந்த சிக்கன் காரிடார். இப்படிதான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்படி வந்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு வெஸ்ட் பெங்கால் இருக்கும். வெஸ்ட் பெங்கால்ல இருந்து இந்த ப்ராஜெக்ட் எப்படி டைரக்ட்டா வெஸ்ட் பெங்கால்ல இருந்து இங்க இருக்கக்கூடிய மியான்மரோட போர்ட்டை இணைக்குது. ஓகேங்களா? மியான்மர்ல இருந்து நம்ம டைரக்ட்டா இந்த இன்லேண்ட் வாட்டர்வேஸ் வழியா ஐஸ்வால் அப்படிங்கிற மிசோரமோட கேபிட்டலுக்கு வரும். அதுல இருந்து நம்ம நார்த் ஈஸ்ட ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்ப இந்த கலாடன் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது இதுதான். ஓகேங்களா?
எங்க டைரக்ட்டா வெஸ்ட் பெங்காலோட போர்ட்லேருந்து மியான்மரோட போர்ட்டுக்கு போறோம். இது வந்து கப்பல் வழித்தடம். இங்கேருந்து இன்லேண்ட் வாட்டர்வே ஓகேங்களா? இன்லேண்ட் வாட்டர்வே மூலியமா நம்ம நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ஐஸ்வால ரீச் பண்ணணும். அடுத்து ஐஸ்வால்லேருந்து நம்ம நார்த் ஈஸ்ட்ட கனெக்ட் பண்ணிக்கிறோம். இத இந்தியா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய போர்ட்ட கூட நம்ம தான் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். அந்த போர்ட் பேரு சித்வே போர்ட். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ரீசென்ட்டா கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்த விஷயங்கள். சரியா? ஸோ அதோட ரிலேட் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாரி இந்த வடகிழக்கு பிராந்தியத்த பார்த்தோம்னா, அஷ்டலட்சுமி பூர்வோதயா அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் அத அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு டெர்ம் தான். நார்த் ஈஸ்ட் அப்படியே சொல்லுவாங்க. வடகிழக்கு. ஓகேங்களா? ஸோ அஷ்டலட்சுமி பூர்வோதயா அப்படின்னு எந்த ரீஜியன சொல்றாங்க அப்படின்னாலும், அதுக்கு நமக்கு பதில் சொல்ல தெரியணும். அஷ்டலட்சுமி பூர்வோதயா அப்படின்னா நார்த் ஈஸ்ட் தான் நம்ம சொல்லணும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு டிஎன்ஏவ பொறுத்தவரைக்கும் ஒரு 2 இம்பார்ட்டன்ட் ஆர்டிகில்ஸ பார்த்துருக்கோம். ஸோ நாளைக்கு டிஎன்ஏல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.